ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் தமிழ் பியூட்டி பிட்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு சில பேர் இந்த வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு கரெக்டாக இந்த வீடியோ எனக்கு போடணும்னு தோணுச்சு. இந்த டேட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாரி இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஏதாவது பேக்ரவுண்ட் இந்த இப்போ ஒன்று சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, பட்டு சம்திங் சத்தம் கேட்குதுல, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த சத்தம் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க தயவு செஞ்சு. அண்ட் ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு தி டாபிக். ஸோ இன்னைக்கு வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ப்ளோட்ரை யூஸ் பண்ணும்போது ஹேர் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பேசிக்காக என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங் பண்ணுது தான், பட் எனக்கும் ஹேர் வந்து க்ரோத் ஆகி வேவி ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நானும் அப்பப்போ இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மெத்தட் டெய்லிலாம் லைக் ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணும்போதுலாம் ப்ளோட்ரை யூஸ் பண்ணாதீங்க. எப்பயாவது வந்து ப்ளோட்ரை யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து வாரத்தில் இப்போ 3 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறேன்னா ஒரு வாட்டி ப்ளோட்ரை யூஸ் பண்ணாலே பெரிய விஷயம். ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து நேச்சுரல் ஹேரில் தான் காய வைப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா முடியும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது. அண்ட் ப்ளோட்ரையரோட யூசேஜும் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நம்ம ரொம்ப பேசிட்டோம். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி நம்ம ஏதாவது டவலில் தான் நம்ம கட்டியிருப்போம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷான டவல் எடுத்து நீங்கள் எக்ஸஸாக ஹேரில் இருக்கிற வாட்டரை இந்த மாதிரி தொட்டு எடுக்கணும். ஓகேவா? அதை அப்படியே தொட்டு எடுத்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் வந்துடும். அண்ட் மண்டையில் கூட எக்ஸஸ் ஹேர் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு தொட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ஹார்ஷாக பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு தொட்டு எடுத்தால் எக்ஸஸ் வாட்டர் நம்மளுக்கு வந்துடும். அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் டூத் கோம் கண்டிப்பாக இருக்கணும். அது உடனே இருக்கலாம், இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே வச்சுக்கலாம். நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. சரி அப்படின்ட்டு இதையே காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹேரை வந்து 2 பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. இதே சீப்பை வச்சு 2 பார்ட்டிஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா சிக்கன் நல்லா எடுக்கணும். கண்டிப்பாக இந்த சீப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வெட் ஹேரில் முடி ரொம்ப கொட்டும், நெருக்கமான பல் இருக்கிறது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதனால் இந்த சீப்பை வச்சு நல்லா வந்து க்ளீனாக சிக் எடுத்துக்கோங்க. டீடாங்கிள் பண்ணிக்கோங்க ஹேரை இந்த மாதிரி பெரிய பல் இருக்கிற சீப்பை வச்சுட்டு. இன்னைக்கு வீடியோட ஸ்பான்சரை பற்றி ரொம்ப குட்டியாக சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் குட்னஸ் தான். ஸோ ப்ளம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து லிப் பாம்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக, ட்ரையாக அண்ட் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லிப்ஸ் எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது இந்த லிப் பாம்ஸ் வச்சு நான் காமிக்க போகிறேன். அண்ட் இந்த 3 லிப் பாம் வந்து எனக்கு ரீசெண்டாக அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டி மெல்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு 3 ஃப்ளேவர். ஸோ ப்ளம் குட்னஸை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நம்ம அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% வேகன் பிராண்ட், க்ரூயல்டி ஃப்ரீ அண்ட் நிறைய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து கெமிக்கல்ஸ் இருக்காது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ப்ராமிசஸ், ஃபால்ஸ் கிளைம்ஸ், ஃபேர்னஸ் க்ரீம் அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ளம் பற்றி தெரியலன்னா இதுதான் பேசிக்காக ப்ளம் பிராண்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணுறது எப்படி இருக்குன்னு குட்டியை ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலான் பபிள் எம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் தான் இருக்கும். அண்ட் இதோட டிண்ட் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேபி பிங்க் கலரில் தான் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இதில் மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து கொக்கோ அண்ட் ஷியா பட்டர் இருக்குது. அதை நம்ம லிப்ஸ் வந்து நல்லா நரிஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஃப்ளேவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரி ஃபீஸ்ட் அப்படிங்கிறது. இது மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். டிண்ட் வந்து லிட்டில் பிட் பிங்க் கலரில் தான் இருக்குமே தவிர பர்பிள் கலர்லாம் டிண்ட் இருக்காது. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் வந்து ரொம்ப அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிளைட் ஆகும் லிப்ஸில். அண்ட் ஈவன் வந்து நம்ம இதெல்லாம் டேஸ்ட் பண்ணால் கூட ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் ஆல்சோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ரெட் வெல்வெட் லவ் அப்படிங்கிறது. ரெட் கலரில் இருக்கும் இதோட டிண்ட். ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். இது நான் லிப்ஸில் போட்டோன்னே டக்குன்னு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்டென்ஸாக மாய்ஸ்சரைஸாக இருக்குது. டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைட்ரேஷன் நம்ம லிப்ஸுக்கு கொடுத்தா மாதிரி இருக்குது. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு குட்டியாக நான் ஃபைன் பண்ணியிருக்கிறது. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி லிப்ஸ்டிக் போட்டால் எப்படி கிளைட் ஆகுது, லைக் எப்படி ஸ்மூத்தாக அப்ளை பண்ண முடியுதா லிப்ஸ்டிக் அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். டக்குன்னு முடிச்சிடலாம். சும்மா ரேண்டமாக ஒரு ஷேட் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். எப்பவுமே வந்து நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டால் நம்மளுக்கு லிப்ஸ் ரொம்ப டார்க் ஆகுது. அண்ட் அதே மாதிரி லிப்ஸ்டிக்கும் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லிப் பாம் போட்டு போடுறதுனால எனக்கு ஆக்சுவலி ஸ்மூத்தாக கிளைட் ஆச்சு. அண்ட் லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் நல்லாவே ஒரு 4 to 5 hours கிட்ட லாஸ்ட் ஆச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட லிப்ஸ்டிக் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ப்ளம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா empties for good அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கிட்ட இருக்கிற ப்ளம் ப்ராடக்ட்ஸோட empties நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அண்ட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. empties for good ஓடுது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த லிப் பாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளம் வெப்சைட்டில் வந்து என்னோட கோட் வந்து நான் ஸ்பெஷல் கோட் என்னோட ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் கிடைக்கும். அது யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாரி நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு. இப்போ நம்ம சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான தேர்ட் ஸ்டெப் என்ன ப்ளோ ட்ரையிங்கில் அப்படின்னா நம்ம ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த லோரியல் ட்ரீம் லென்ஸ் ஹேர் கட் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஹேர் சீரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீரமோ இல்லை க்ரீமோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா லோரியலோட இந்த நோ ஹேர் கட் க்ரீம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஆல்ரெடி நான் ரிவ்யூவும் பண்ணியிருந்தேன். என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் ஆகிடுச்சு இதுன்றதுனால யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சமாக அந்த முடி ஈரமாக இருக்கும் போதே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏதாவது ஒரு ஹீட் ப்ராடக்ட் நட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபெக்டான ஒரு ப்ளோ ட்ரையர் சூஸ் பண்ணணும். உங்ககிட்ட வந்து எந்த ப்ளோ ட்ரையர் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நான் ஆக்சுவலி வச்சிருக்கிறது ரொம்ப பேசிக்கான ப்ளோ ட்ரையர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட HP 8120/00 பிங்க் கலரில் இருக்கும் என்னோடது. ஓகேவா, இதுதான் என்னோட மாடல். நான் லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பின்னாடி வந்து எப்பவுமே ஹேர் சிக்காமல் பார்த்துக்கோங்க ப்ளோ ட்ரையரில். அண்ட் இதில் வந்து ஒரு 3 ஹீட் செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று கோல்டு, அண்ட் இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ஹீட்டாக இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஹீட் செட்டிங்ஸ். பட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஹீட் வந்து டெம்பரேச்சர் வடிவில் நம்மளே செட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி ப்ளோ ட்ரையர் வந்து வாங்கி யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து 4வது முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேரை வந்து ரேண்டமாக நம்ம வந்து ப்ளோ ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, சும்மா அப்படியே கோதி விட்டுட்டே நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணலாம். லைக் சும்மா லைக் இதை வந்து ஒரு 2 டிகிரியில் வச்சுட்டு நம்ம பாட்டு லைக் ஒரு 160 or 180 டிகிரியில் வச்சுட்டு டிகிரிஸில் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சும்மா ரேண்டமாக முடி இப்படி கோதி விட்டுட்டே ப்ளோ ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைட் பண்ணிக்கோங்க. 2 பார்ட்டிஷன் எடுத்து பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா, ஓவர் வெட்டாக இருக்குன்னா அது கொஞ்சம் ஓரளவு நம்மளுக்கு வந்து குறையும். ஓகேவா, ஸோ நீங்கள் அது டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ 2 சைடு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபுல் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓரளவு கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரை ஆகிருக்கும். இதுதான் முக்கியமான ஸ்டெப். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சிக்காக இருக்கும் அந்த மாதிரி பண்ணதுனால ஸோ பெரிய பல் இருக்கிற சீப்பை வச்சு அகைன் ஒரே ஒரு வாட்டி சீவிக்கோங்க. சரி, அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து சிக்கு இல்லாமல் இருக்கும். ப்ளோ ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அடிக்கடி இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, 2 விதமான கோம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேடல் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ப்ரஷ். ஸோ இது ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து மினிசோவில் வாங்கினது வேகாது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர். அதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்ஸும் வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும். செக் வேணால் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயின் ப்ரொசீஜருக்கு வர போகிறோம். நம்மளோட ஹேரோட டாப் செக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் லைக் மேலே இருக்கிற டாப் செக்ஷன் என்ன பண்ணணும்னா, அந்த க்ரௌன் ஏரியா வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை கிளிப் போட்டால் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி இதை எடுத்து தூக்கி நம்ம என்ன பண்ணணும்னா ரவுண்டு மாதிரி நாட் மாதிரி போட்டு மேலே கட்டிடணும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த முடி வந்து கீழே இருக்கிற முடியோட நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே பாட்டமில் இருக்கிற ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறதோ இல்லை எந்த ஹீட்டுமே கீழே இருக்கிற முடியை ஃபஸ்ட் பண்ணுறதுக்கப்புறமா மேலே போய்க்கலாம். அப்படின்றது தான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். ஸோ வந்து கீழே இருக்கிற 2 செக்ஷன் இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேடல் ப்ரஷ் வச்சுட்டு ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணி நம்ம ப்ளோ ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய பல் இருக்கிற சீப்பை வச்சு நான் ப்ளோ ட்ரை பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பேடல் ப்ரஷோ இல்லை ரவுண்ட் ப்ரஷோ வச்சு நான் ப்ளோ ட்ரை பண்ணிப்பேன். எல்லாமே டவுன்வர்ட்ஸில் பண்ணுங்கள், அப்வர்ட்ஸில் பண்ணாதீங்க. அப்போ தான் முடி வந்து நம்மளுக்கு ஷேட்டன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ப்ரஷ் வச்சு நான் அப்படியே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம முடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டியும் பண்ணிவிட்டு ஹேரை வந்து கோம் பண்ணுங்கள். ஸோ அது நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஷேட்டான லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணும்போது. அடுத்தது வந்து அகைன் இன்னும் கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் ஹேர் வந்து எடுக்க போகிறேன் மேலேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற ஹேரை நம்ம வந்து அகைன் நான் முன்னாடி போட்ட மாதிரி கிளிப் போட்டு வைக்க போகிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஹேரில் அகைன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டமாக இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரேண்டமாக லைக் இந்த சைடு கொஞ்சமாக ஹேர் எடுத்து ரேண்டமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த சைடு கொஞ்சமாக ரேண்டமாக நீங்கள் ஹேர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, சொதசொதான் இருக்கிற ஹேர் லைக் ரொம்ப வெட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சமாக ட்ரை ஆகும். ஸோ ப்ளோ ட்ரை பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். லைக் சீப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடி கொட்டுறது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இதுக்கே ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் பார்த்தோன்னே கொஞ்சம் ட்ரையான ஒரு லுக் இருக்குது பாருங்கள் ஹேரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, அகைன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ப்ளோ ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்க்கலாம். அது அப்படியே ஸ்ட்ரைட் ஆகுது பாருங்கள் ஹேர். அப்படி ப்ளோ ட்ரை பண்ணும்போது ஹேர் எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் ஆகும். அது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கும். ரொம்ப மெஸ்ஸியாக ஒரு லுக் இல்லாமல் கொஞ்சம் ஹேரை ஸ்ட்ரைட்டாக ப்ளோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அது ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணி ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் நேரத்தில் போயிடும் இந்த எஃபெக்ட். பட் சீரம் போட்டோன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். சரியா, ஸோ 2 பக்கமுமே இந்த மாதிரி நான் வந்து இந்த ரவுண்ட் ப்ரஷ் வச்சு டவுன்வர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன். சரி, பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, பேசிக்காக நம்மளோட ஹேர் வந்து நான் சொன்ன மாதிரி ஷேட்டன் ஆகும். லைக் ஷேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக ஷேட்னர் யூஸ் பண்ண வேணாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் முதல்ல எவ்வளோ வேவியாக இருந்தது, எனக்கு இப்போ எவ்வளோ கொஞ்சம் ஷேட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா, லாஸ்ட்டில் இருக்க மேலே இருக்கிற செக்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை எடுத்துட்டு அதையும் வந்து அகைன் 2ஆக டிவைட் பண்ண போகிறோம் 2 சைட்லேயும். ஏன்னா அது மட்டும் தான் பெண்டிங் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஈரமாக இருக்குது. மற்ற ஹேர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. சரியா, ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அகைன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோ ட்ரையரை வச்சு நம்ம ரேண்டமாக வந்து ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சீப் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். சரியா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஓவராக
தண்ணி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சமாக தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் சீப்பு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா முடி கொட்டும் அப்படின்றதுனால. ஸோ எடுத்தாச்சு. ப்ளோ ட்ரையர் மேலே இருக்கிற செக்ஷன் இந்த பக்கம் நான் வந்து ஓரளவு ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் பின்னாடி ரேண்டமாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் ஆஃப் த ஹேர், திஸ் சைட் ஆஃப் த செக்ஷன் ஆஃப் த ஹேர்லேயும் அதே மாதிரி ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணி ரேண்டமாக வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஆகும், லைக் கொஞ்சம் ஓவராக இது இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் அகைன் சிக் இருக்கும், அதை ஒரு இராட்டி அந்த பெரிய பல்ல இருக்கிற சீப்பை வச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம அந்த குட்டி ரவுண்ட் ப்ரஷ்ஷுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு வாட்டி இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வந்து இந்த ரவுண்ட் ப்ரஷ் வச்சு நான் நேராக வந்து சீவுறேன். லைக் அப்படி பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும்னா, அகைன் ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஆகும். நீங்கள் அது விசிபிளாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் செக்ஷன் எவ்வளோ வேவியாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ரைட் ஆகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக நோட்டீஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைட் ஹேர் வந்து கொஞ்சம் ஈஸியில் மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதனால் உங்களுக்கு வந்து சொன்ன ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ ரொம்ப ஈஸி ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணி ஓரளவு கொஞ்சம் முடியை செட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ டே டு டே பேசிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பட் த மெயின் திங் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ப்ளோ ட்ரை இதுவோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது நல்ல டெம்பரேச்சர் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற ப்ளோ ட்ரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைட் ஆஃப் ஹேர்லேயுமே இந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். லைக் கம்ப்ளீட்டாக ஹேரில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தரோவாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ப்ளோ ட்ரை நான் உங்களுக்கு இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டியில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துலேயே ஹேரை கம்ப்ளீட்டாக ப்ளோ ட்ரை பண்ணிடலாம். அண்ட் ஹேர் முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்மூத்னிங் பண்ணதுனால என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவும் பாதி வேவியாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வால்யூம் வேணும்னா அந்த கோல்டு ஹேர் செட்டிங் வந்து அந்த கூலான காற்று வர மாதிரி இருக்கும், அந்த செட்டிங் கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த முடியை லைட்டாக வால்யூம் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ளோ ட்ரை பண்ணோம்னா அன்றைக்கி ஃபுல் டே இல்லை, அந்த வீக் ஃபுல்லாகவே கூட நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா புஃப்னு வால்யூமாக இருக்கும். நான் இந்த மெத்தட் வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, முடி ரொம்ப கொஞ்சம் இப்போ ட்ரையாக இருக்குன்றதுனால ஃபைனலாக சீரம் போட போகிறோம். ஓகேவா? ஸோ சீரம் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் சீரம் மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஹேர் வாஷுக்கு மட்டும் சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. சீரம் யூஸ் பண்ணி அதை சீல் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்ட், கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ்வலி நான் ஃபாலோ பண்ணுவேன். டக்குன்னு வீடியோஸ்க்கு ரெடி ஆகணுன்னாலும் சரி, இல்லை ஹேர் ரொம்ப பிடிக்கல, ஹேர் வாஷ் பண்ணிட்டு உடனே ஹேர் காயணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன். இது என்ன பண்ணுதுன்னா, மெயினாக நம்மளோட ஹேரை வந்து வால்யூமாகவும் வைக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ஸ்ட்ரைட்டாகவும் நம்மளுக்கு வந்து ஹேர் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எப்படி ப்ளோ ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு. அண்ட் வேறு என்ன கண்டென்ட் போடலாம், இதே மாதிரி ஹேர் ரிலேட்டடாக, இந்த ஸ்டைலிங் ஆர் சம்திங்கில் வேறு என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபியூச்சரில் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ், போஸ்ட், ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய போட்டு ஜாலியாக இருக்கலாம். நான் நிறைய போடுவேன், நீங்கள் அதை பார்த்து ஜாலியாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு. பாய்.